Welcome all of you to SMAB CV Mathagrammy videos. In this video we are going to see chapter 1 sets of relations and functions, example 1.24. For the largest possible domain for the real valued function given by f of x is equal to root of 9 minus x square by root of x square minus 1. So பாருங்க, if f of x is equal to root of 9 minus x square divided by root of x square minus 1. So பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ரூட் வேல்யூ வந்து ஜீரோக்கு கீழே இருக்கக்கூடாது. இஸ் ஐம் ரைட்? ஸோ ஜீரோக்கு கீழே இருக்கக்கூடாது. ஏன்னா ரூட்டோட வேல்யூ ஜீரோக்கு கீழே இருந்தால் அது அன்டிஃபைன்டு. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அது வந்து ஒரு ரியல் நம்பரே கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஜீரோ ஈக்குவல் பண்ணி என்னென்னு வேணால் கண்டுபிடிக்கலாம். ஸோ உள்ளே வேல்யூ அப்படியே எடுத்து ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூஸ் வருது, ஒன்று +3 வந்து -3. அதேபோல் இங்கே கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அதே ஈக்குவல் பண்ணுங்க. ஏன்னா கீழே ஜீரோ வந்துட்டாலே கீழே ஜீரோவே வரக்கூடாது. மேலே வந்து பிரச்சனை இல்லை, மேலே ஜீரோ வந்தாலும் பிரச்சனை இல்லை. மேலே கீழே வந்து ஜீரோ டோட்டலாகவே ஜீரோ கூட வரக்கூடாது, ரூட்டுக்குள்ளே ஜீரோ வரக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஜீரோ வரக்கூடாது. ஸோ அதனால் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு வரும். ஸோ இது ரெண்டத்தை வச்சு என்ன இன்டர்வல் எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா 1 வந்து 3 to -3 இந்த இன்டர்வல், அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1 to -1 இன்டர்வல் இருக்குது. ஸோ டோட்டலி டூ இன்டர்வல்ஸ் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, ரெண்டு இன்டர்வல்ஸ் எழுதியாச்சு. இப்போ இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இது இன்டர்வல்ஸ் கிடையாது. இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ஸ் சொல்லி வேல்யூஸ். ஆக்சுவலாக இன்டர்வல்ஸ் இது தான் எழுத போகிறோம். ஸோ இன்டர்வல்ஸ் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல்ஸ் ஒரு கான்செப்டே -∞ தான் வரும். ஸோ -∞ to ∞ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸில் இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ளது. இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, பாசிட்டிவ் நம்பர்ஸில் இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ளது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3லேருந்து -3 உள்ள வேல்யூஸ் என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வரும். ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஜீரோவில் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க, இது ஜீரோவில் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீரோவில் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லும் பொழுது -3லேருந்து -3 இருக்க எல்லா வேல்யூஸ்லையும் நீங்கள் எந்த வேல்யூஸை போட்டு பார்த்தாலும் என்ன தான் வரும், ஜீரோ தான் வரும். ஸோ நான் மட்டும் எல்லா இன்டர்வல்ஸும் எழுதி காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸோ -∞ to இந்த 3 போட்டுக்கோங்க. தென் -3 மேலே போட்டுக்கோங்க. ஸோ -3 மேலே போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா -3 to அடுத்து என்ன நம்பர் இங்கே இருக்குது பாருங்க, மொத்தம் 5 இன்டர்வல்ஸ் -1. அடுத்தது அந்த -1 to நெக்ஸ்ட் என்ன நம்பருக்கு போகுது 1 இருக்குது. ஸோ -1 to 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 to 3 வரும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 to ∞. ஸோ 5 இன்டர்வல்ஸ் எழுதிருக்கோம். ஸோ நல்லா கவனிக்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி ஜீரோ பண்ணி சால்வ் பண்ணி இது நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு பாக்ஸ் மாதிரி எழுதி, அதாவது இது ஒரு இன்டர்வல் தான், மாடல் இன்டர்வல். அண்ட் இது வந்து மெயின் இன்டர்வல்ஸ். இந்த சம்முடைய கரெக்டான டொமைன் எழுத போகிற இன்டர்வல்ஸ் இதில் தான் கிடைக்க போகுது. அதனால் இது ஒரு இன்டர்வல்ஸ். இப்போ இதில் நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூஸாக ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இது இக்குவேஷனில் இதையாவது நீங்கள் வந்து இதில் ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ -4 எடுத்துக்கலாம். -4 போட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து -4 போட்டிங்கன்னா 9 - 16 என்ன வரைக்கும்னா ரூட்டில் நெகட்டிவ் வந்துடும். நல்லா கவனிங்க, -4 ஸ்கொயர் ஆஃப் வேல்யூ வந்து 16, 9 - 16 வரும். ஸோ 9 - 16 என்பது √7 -7ன்னு வரும். ஸோ ரூட்டில் நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போது இந்த கேஸ்லேருந்து எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, இன்டர்வெல்லாம் போடவே முடியாது. ஸோ அதனால் இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி போட முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ அடுத்த பண்ணிங்க -3 to 1 பாருங்கள். -3 to 1 பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு -2 எடுத்துக்கலாம். ஸோ -2 எடுத்திங்கன்னா இல்லை -2 போட்டிங்கன்னா -2 the whole square 4, 9 - 4, ஸோ √5 வரும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து வருது. அப்போ அதுக்கு நம்ம வந்து வரோன்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் கம்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் -1 to 1. -1 இப்போ 0 போடுங்க. இப்போ 0 போட்டிங்கன்னா 0 the whole square -1 என்ன வரும், 0 - 1 நெகட்டிவ், 0 - 1 -1 வரும். -1 என்னது நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன சொல்ல முடியாது, இதுவும் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் கிராஸ்ட் அவுட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 to 3. ஸோ 1 to 3 வரதான் செய்யும். நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ வந்து 2 எடுத்து போட்டுக்கலாம். ஸோ 9 - 2 the whole square வந்து 9 - 4 வந்து 5 வரும். அண்ட் 5 இங்கே √5 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் இது 2 போட்டிங்கன்னா 4 - 3 வரும். ஸோ இதில் சார் ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இதுவும் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். இதுலேருந்து ஒவ்வொரு வேல்யூ எடுத்து நீங்கள் வந்து யூ நீட் டு சப்ஸ்டியூட் அண்ட் செக் இதெல்லாம் வரும்ன்ட்டு. ஸோ எதெல்லாம் நெகட்டிவ் ரூட்டில் வருதோ அதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடணும். எதெல்லாம் நெகட்டிவ் ரூட் வராமல் பாசிட்டிவ் ரூட் வருதோ அதை நீங்கள் வந்து டிக் மார்க் பண்ணி அதுதான் வரணும் உள்ளதை நீங்கள் சொல்லணும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாலும் வராது. அது எப்படி நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 5 போட்டு பாருங்கள். 5 போட்டிங்கன்னா 5 the whole square 25, 9 - 25 வந்து -16. ஸோ -16 இந்த மாதிரி வந்து அது போட முடியுமா, போட முடியாது. ரூட்டுக்குள்ளே -16 பாசிபிள் கிடையாது. ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூஸ் வரவே கூடாது. நீங்கள் இந்த இக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துட்டாலே அந்த வேல்யூஸ் நீங்கள் என்ன பண்ண முடியாது. அந்த இன்டர்வெல்லில்
வேல்யூஸ் வந்து வந்துட்டாங்க. இப்போ ஒரே ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த இன்டர்வல் மொத்தமாகவே என்ன செய்யாது, வராது. இதுலேருந்து -2 எடுத்தீங்க, -2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த மொட்டை இன்டர்வலுமே வராது. இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ என்ன சொல்லிட்டோம், நம்ம 2 இன்டர்வல் தான் இதில் வரோம்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த இன்டர்வல் வச்சு தான் லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் எழுதணும். அவங்க கேட்டிருக்குது லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன். ஸோ அது எப்படி எழுதணும், அப்போ வந்து -3 இதுலேருந்து எழுதணும். ஸோ -3லேருந்து இந்த 1 வரைக்கும் வரணும். ஸோ -1 இதுதான் போடணும். ஸோ இது போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கவனிங்க, இதுலேருந்து -1 வந்து போடக்கூடாது. -1 போட்டாலே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன்னு பாருங்கள், இப்போ -1 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 1 வரும். 1 - 1 √0 இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி போட முடியுமா, -1 போட முடியாது. அதனால தான் இந்த ப்ராக்கெட்டு. ஸோ இந்த ப்ராக்கெட்டை மாற்றி போட்டிங்கனாலே தப்பு. ஸோ கரெக்டாக இந்த ப்ராக்கெட் வந்து அந்த -1 போடப்படாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட் போடணும். ஸோ -1 போடலான்னு வரும்போது நீங்கள் வந்து இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது -1 வராது, 1ம் வராது. அதனால் நம்ம இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா -3 கண்டிப்பாக வரும். அதனால் -3 நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். யூனியன் இந்த இன்டர்வல் எழுதும்போது 1 வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 0 தான் வரும் கீழே. அப்போ வந்து டோட்டல் அன்டிஃபைண்டாக மாறிடும். ஸோ அப்போ 1 வந்து வராது. அப்போ 1,3ன்னு எழுதா, 3க்கு வந்து இந்த இது போட்டுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்டு லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.